அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்பின்ஸ்டன் அறிக்கை அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 1823 இந்த அறிக்கை விடுறாங்க. அந்த எல்பின்ஸ்டன் பற்றி நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் ஒன்று சொல்லியிருப்பேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா வட்டார மொழி கொள்கை கல்வியை வந்து தீவிரமாக முன்மொழிந்தவர். 1827 அவர் ஓய்வு பெறுவார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவரது ஆர்வலர்கள் நிதி சேகரித்து தான் ஆங்கில கல்வியை வந்து பம்பாயில் நிறுவுவாங்க. அந்த கல்லூரி தான் பிற்காலத்தில் வந்து என்னவா மாறுது, எல்பின்ஸ்டன் கல்லூரியாக மாறுது. இது வந்து இந்த இப்போ வீடியோவில் காட்டுற ஸ்க்ரீன்ஷாட்டில் இல்லை, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டார கல்வியை முன்மொழிந்தவர். இவர் ஓய்வுக்கு பின் 1827 அவருடைய ஆர்வலர்கள் தான் பம்பாயில் வந்து எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படிங்கிறத வந்து நிறுவுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்பின்ஸ்டன் அறிக்கையில் வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெக்கமெண்டட் த அப்பாயிண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி டிஇஓ அப்படிங்கிற போஸ்டிங்கை உருவாக்குனது இந்த அறிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் சூப்பர்வைசர் அண்டு ட்ரைனிங் டு டீச்சர்ஸ். இது நமக்கு தெரியும். இன்றைக்கி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த அறிக்கையில் தான் இவங்க வலியுறுத்துகிறாங்க. எல்பின்ஸ்டன் இன்ஸ்டிடியூட் வாஸ் செட் அப் இன் 1834 இன் பாம்பே, விச் மார்க்டு த பிகினிங் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அதான் எல்பின்ஸ்டன் அதாவது எல்பின்ஸ்டன் கல்லூரி 1834 வந்து தொடங்கப்பட்டுச்சு. எதனுடைய வளர்ச்சிக்காண்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியினுடைய வளர்ச்சிக்காண்ட, அதனுடைய முன்னேற்றத்திற்காக இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜஸ் ஆஃப் பாம்பே யூனிவர்சிட்டி. இது ஒரு பழமையான ஒரு பாம்பே பல்கலைக்கழகத்தின் கீழ் வருகின்ற ஒரு பழமையான கல்லூரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்பின்ஸ்டன் கல்லூரி. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1827 எல்பின்ஸ்டன் ஓய்வு பெறுவார். 1834 தான் வந்து என்ன மன்னிக்கணும், எல்பின்ஸ்டன் கல்லூரி வந்து உருவாகும். ஆனால் எல்பின்ஸ்டன் அதற்கான அறிக்கையை வந்து எப்போ உருவாக்குவார்னு பார்த்தீங்கன்னா 23. அதேமாரி நல்லா எல்பின்ஸ்டன் அறிக்கையினுடைய 3 முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டார மொழி கல்வியை முன்மொழிந்தவர். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு டிஇஓ இந்த மாரியான இதற்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாரியான பதவிகளை எல்லாம் உருவாக்குனவர். அப்புறம் வந்து இந்த எல்பின்ஸ்டன் கல்லூரி, அவருடைய பேரால் உருவாக்குன எல்பின்ஸ்டன் கல்லூரி. இது 3ம் இந்த அறிக்கையில் முக்கியமானது. நான் சொல்கிற இந்த தகவல்லாம் நீங்கள் இது வந்து காலேஜ் டிஆர்பிக்குன்னு மட்டும்னோ நெட்டு செட்டுக்கு மட்டும்னோ நீங்கள் உதவுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பிஜி டிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சப்போஸ் இப்போ போஸ்டிங், அதாவது சிலபஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூடுதல் தகவல் படிக்கும்போது உங்களுக்கு இந்த தகவல்லாம் தேவைப்படும். ரொம்ப எளிமையாக ரொம்ப சுருக்கமாக தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.